Hi friends, today we are going to see Tamil Nadu history. So Tamil Nadu history la society and culture in ancient Tamilagam, the Sangam age polity. இந்த லெசன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா 6th ஸ்டாண்டர்ட் 3rd டேர்மில் இருக்கக்கூடிய ஒரு லெசன் தான் வந்து இது. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதில் சங்கம் ஏஜ் சோர்சஸ் அண்ட் டைனாசிட்டிஸ் பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம சங்கம் ஏஜில் இருந்த ஒரு பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கிங்ஷிப். ஸோ சங்கம் காலத்தில் வந்து கிங்ஷிப் தான் இருந்திருக்கு, அதாவது அரசாட்சி அப்படிங்கிறதா இருந்திருக்கு. த கிங்ஷிப் வாஸ் ஹெரிடிட்டரி. ஸோ ஹெரிடிட்டரி மீன்ஸ் ஒரு அப்பா இருக்காங்க அப்படின்னா அவரோட பையன்தான் அடுத்து கிங்காக இருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஹெரிடிட்டரி டைப்பு. அடுத்து த கிங் வாஸ் கால்டு கோ, ஷார்ட்டன்டு ஃபார்ம் ஆஃப் கோன். அரசர் வந்து கோ அப்படின்னு அழைக்கப்பட்டார். கோ அப்படிங்கிறது கோன் அப்படிங்கிறதோட ஒரு ஷார்ட்டன்டு ஃபார்ம். அடுத்து வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன் அண்டு இறைவன் were the other titles by which the king was addressed. ஸோ நம்ம தமிழ் புக்ஸ் படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம தமிழ் மீடியமில் படிச்சிருக்கோம், இல்லைனா தமிழ் புக்ஸ் வந்து நல்லா கிளியராக படிச்சிருந்தோம்னா தெரியும். வேந்தன், கோன், மன்னன், கொற்றவன், இறைவன் இது எல்லாமே வந்து மன்னரை குறிக்கக்கூடிய மற்ற பெயர்கள் அப்படின்னு தெரியும். அடுத்து the eldest son generally succeeded to the throne. ஸோ முதல் பையன்தான் வந்து த்ரோனுக்கு வருவார், அதாவது வந்து அரசராக வந்து முடிசூட்டி கொள்வார். The coronation ceremony was known as அரசு கட்டில் ஏறுதல் ஆர் முடிசூட்டு விழா. ஸோ அந்த சக்சீட் ஆயிட்டு அரசாட்சியை கையில் எடுக்கிறப்போ அந்த மன்னருக்கு வந்து முடிசூட்டு விழா எடுத்துட்டு தான் வந்து அவர் மன்னராக பதவி ஏற்பார். The crown prince was known as கோமகன், while the young ones were known as இளங்கோ, இளஞ்செழியன், இளஞ்சேரல். ஸோ இந்த முதல் மகன் இருக்கார் இல்லையா, அவர் தான் வந்து அடுத்த அரசராக வருவார். ஸோ அரசர் ஆவதற்கு முன்னாடி அவர் என்ன அழைக்கப்படுவார்னா கோமகன் அப்படின்னு அழைக்கப்படுவார். அவருக்கு யங்காக இருக்கக்கூடியவங்களை என்னன்னு சொல்லி அழைப்பாங்கன்னா இளங்கோ, இளஞ்செழியன் அண்ட் இளஞ்சேரல். Land tax was the main source of revenue and it was called இறை. ஸோ அந்த காலத்தில் லேண்ட் டேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வருமானமாக இருந்திருக்கு கிங்குக்கு. ஸோ அது வந்து இறை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. This apart, the state collected tolls and customs, that is சுங்கம், tributes and fines. லேண்ட் டேக்ஸை தவிர்த்து வேறு என்னென்னலாம் கலெக்ட் பண்ணாங்கன்னு பார்த்துட்டோன்னா டோல்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அதாவது சுங்க வரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரிபியூட்ஸ், மற்ற பக்கத்தில் இருக்கக்கூடிய சிற்றரசர்கள்லாம் வந்து கொஞ்சம் அந்த மன்னரை ஆதரித்து வந்து ட்ரிபியூட்ஸ் கொடுப்பாங்க. அண்டு ஃபைன்ஸ், ஏதாவது தப்பு பண்ணால் ஃபைனும் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. த கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் வர் த ஹீரோயிக் ஆங்லெட்ஸ், வீரக்கழல். ஸோ வீரக்கழல் அப்படிங்கிறத ஒன்று போட்டுட்டு இருந்திருக்காங்க. கிங்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ். A wound in the back was considered a disgrace. அதாவது முதுகில் அடிபடுறது இருக்கு இல்லைங்களா, போரில் முதுகில் அடிபட்டால் அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு அவமானமாக வந்து நினச்சாங்க அந்த காலத்தில். The king's court was called அரசவை. இது நம்மளுக்கு தெரியும் ஜென்ரலாக. அடுத்து the king occupied a ceremonious throne in the court called அரியணை. ஸோ கிங் எதில் உட்கார்ந்துருப்பாருன்னு வந்து பார்த்துட்டா த்ரோன். அந்த த்ரோனுக்கு தமிழில் அரியணை அப்படின்னு சொல்லுவோம். The king was assisted by a number of officials. They were divided into ஐம்பெருங்குழு and எண்பேராயம். ஸோ கிங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குன்னு இப்போ நம்ம கவர்மெண்ட் பார்த்துட்டோன்னா பிஎம் இருப்பார், பிஎம்முக்கு அசிஸ்ட் பண்ண மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அதே போல் சங்கம் ஏஜில் கிங்குக்கு அசிஸ்ட் பண்ணுறதுக்கு ஐம்பெருங்குழு அண்ட் எண்பேராயம் அப்படின்னு இருந்திருக்கு. ஐம்பெரும் அப்படிங்கிறதுலே தெரிஞ்சுக்கலாம் 5, தட் இஸ் 5 மெம்பர் கமிட்டி. அடுத்து எண்பேராயம், எண் அப்படின்னாவே 8, ஸோ 8 மெம்பர் குரூப் இருந்திருக்கு. ஸோ இவங்க தான் வந்து கிங்குக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ்பெக்டில். அடுத்து ஆர்மி. It had 4 divisions, namely infantry, cavalry, elephants and chariots force. The army was known as படை. ஸோ படை தான் வந்து போருக்கு போகும் அப்படின்னு சொல்லுவோம். அதான் வந்து ஆர்மி அப்படின்னாவே ஜென்ரலாக படை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 4 டிவிஷன்ஸ் இருந்திருக்கு. என்னென்னலாம் இருந்திருக்குன்னு பாருங்கள். இன்ஃபேண்ட்ரி, cavalry, elephants and chariot force. அடுத்து the chief of the army was known as தனைத்தலைவன். ஸோ அந்த படையோட தலைவன் வந்து தனைத்தலைவன் அப்படின்னு அழைக்கப்பட்டார்.
The prominent weapons used during this period were sword, கேடயம், தொமாரம் அதாவது லான்ஸ், அடுத்து ஸ்பியர்ஸ், bow and arrows. ஸோ என்னென்ன வெப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கேடயம், sword, tomaram, spears, bow and arrows. Tomaram is mentioned as a missile to be thrown at the enemy from the distance. tomaram அப்படின்னா ஒன்றும் இல்லை, அது வந்து மிசைல் தான். மிசைல் இப்போவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு இடத்துல இருந்து வச்சு நம்ம எக்ஸாக்டாக எனிமியை டார்கெட் பண்ணி அடிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து அன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. The place where the weapons were kept was known as படை கொட்டில். ஸோ படை கொட்டில் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து வெப்பன்ஸ் எல்லாம் வந்து வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஓகே, லா அண்ட் ஜஸ்டிஸ். ஸோ சங்கம் ஏஜில் லா அண்ட் ஜஸ்டிஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். The king was the final authority for appeal. அப்பீல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு கேஸ் நடக்குது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீழ்கோர்ட்டில் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ ஃபைனலாக யார்கிட்ட போகிறோம் அந்த கேஸில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக அப்படிங்கிறதான் வந்து அப்பீல் பண்ணுற இடம். அன்னைக்கு சங்கம் ஏஜில் கிங்கு தான் வந்து ஃபைனலாக வந்து முடிவை எடுப்பார். அது வந்து கீழ்கோர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கல, நியாயம் கிடைக்கல அப்படின்னா கிங்கு கிட்ட ஃபைனலாக போய் அப்பீல் பண்ணி நியாயம் பெற்றுக்கொள்ளலாம். In the capital town, the court was justice. The court of justice was called அவை. ஸோ கேபிட்டல் டவுனில் கிங் இருப்பார் இல்லையா. ஸோ அவர் வந்து லா அண்ட் ஜஸ்டிஸை கேப் பண்ணுற இடம் வந்து எதுன்னு பார்த்துட்டோன்னா அவை. ஸோ அரசவையில் தான் வந்து அந்த கோர்ட்டாக வந்து செயல்படும். இந்த வில்லேஜஸ் மன்றம் சர்வ்ட் அஸ் த பிளேஸ் ஃபார் டிஸ்பென்சிங் ஜஸ்டிசஸ். அதாவது வந்து மன்றம் அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கும் வந்து ஊருக்கு போனோன்னா ஒரு இடம் கட்டி வச்சுருப்பாங்க, ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து ஊர் தலைவர்கள்லாம் உட்காந்து அந்த ஊருக்கான ரிலேட்டடான விஷயம்லாம் பேசி முடிவெடுப்பாங்க. அது அன்னைக்கு வந்து மன்றம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ இந்த மன்றத்தில் தான் வந்து ஜஸ்டிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த காலத்தில் வில்லேஜ் லெவலில். அடுத்து பனிஷ்மெண்ட் வாஸ் ஆல்வேஸ் சிவியர். எக்ஸிக்யூஷன் வாஸ் ஆர்டர் ஃபார் திஃப்ட் கேசஸ். அதாவது வந்து ஈவன் ஒரு கொள்ளை அடிக்கிறது, ஒரு காசு திருடுனா கூட என்ன பனிஷ்மெண்ட்னா எக்ஸிக்யூட் பண்ண சொல்லுவாங்க. எக்ஸிக்யூஷன் மீன்ஸ் நத்திங் பட் இது இறப்பு, அதாவது வந்து மரண தண்டனை அப்படிங்கிறது தான் வந்து கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சிவியராக இருந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு பனிஷ்மெண்ட் இருக்கப்போ கண்டிப்பாக வந்து சொசைட்டி வந்து கரெக்டாக தான் இருந்திருப்பாங்க. மக்கள் வந்து ரொம்ப கரெக்டான வழியில தான் போயிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா பனிஷ்மெண்ட் சிவியராக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சொசைட்டி நல்லபடியாக இருக்கும். அடுத்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன். த என்டையர் கிங்டம் வாஸ் கால்டு மண்டலம். ஸோ ஒரு கிங்டம் மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா மண்டலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. அடுத்து மண்டலம் வாஸ் டிவைடட் இன்டு நாடுஸ். குரம் வாஸ் சப்டிவிஷன் ஆஃப் நாடு. ஸோ மண்டலத்தை ஃபர்தராக நாடுவாக பிரிச்சிருக்காங்க. தென் நாடு வந்து குரம் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க தனித்தனியாக. ஸோ ஒவ்வொரு டிவிஷன் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மண்டலம், அதுக்கப்புறம் அதோட சப்டிவிஷன்ஸ் நாடு. ஸோ நாடுவோட சப்டிவிஷன்ஸ் வந்து குரம். அடுத்து த ஊர் வாஸ் அ வில்லேஜ் கிளாசிஃபைட் இன்டு பேரூர், that is big village, சிரூர் a small village, and முதூர் அதாவது an old village, depending upon its population size and antiquity. ஊர் அப்படிங்கிறது வில்லேஜுக்கு சொல்லக்கூடியது. இன்றைக்கும் ஊர்னு வைக்கிறாங்க பேர். ஸோ பேரூர் அப்படின்னா என்னென்னா பெரிய ஊர், that is big village, it's upon population. நெக்ஸ்ட்டு சிரூர் a small village, சின்ன வில்லேஜாக இருக்கிறதோட சைஸ் அப்படின்னா வந்து அதை சிரூர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. மூதூர் அப்படின்னா வந்து ஓல்டு வில்லேஜ், மூத்த அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஓல்டானது அப்படின்னு வச்சுக்கலாம். தட் இஸ் ஆன்டிக்விட்டி. ஆன்டிக்விட்டியை பொறுத்து வந்து அதை மூதூர் அப்படின்னு ஒரு சில ஊர்களை அழைக்கிறாங்க. அடுத்து பட்டினம் வாஸ் த நேம் ஃபார் ஏ கோஸ்டல் டவுன் அண்ட் புகார் வாஸ் த ஜென்ரல் டேர்ம் ஃபார் ஹார்பர் டவுன். ஸோ கோஸ்டல் டவுன் எல்லாமே வந்து பட்டினம்னு அழைச்சிருப்பாங்க. தட் இஸ் காவேரி பூம்பட்டினம் பார்க்குறோம் இல்லைங்களா. ஸோ கோஸ்டலில் இருக்கக்கூடிய டவுன் எல்லாம் பட்டினம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஸோ பேக்கில் வந்து பட்டினம்னு வரும். அடுத்து புகார் அப்படிங்கிறது என்னென்னா ஹார்பர் டவுனை வந்து புகார் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகே, சங்கம் ஏஜில் இருந்த இம்பார்ட்டன்ட் டவுன்ஸ் எதுன்னு பார்ப்போம். புகார், உறையூர், கொர்க்கை, மதுரை. அடுத்து முசிறி, வஞ்சி ஆர் கரூர் அண்டு காஞ்சி. இதெல்லாம் தான் வந்து சங்கம் ஏஜில் இருந்த இம்பார்ட்டண்டான டவுன்ஸ். அடுத்து திணை. திணை மீன்ஸ் நிலம்.
இட்ஸ் பேஸ்ட் ஆன் சங்கம் சொசைட்டி. ஸோ சங்கம் சொசைட்டி அப்போ எக்ஸிஸ்ட் ஆனதை பொறுத்து நிலத்தை வந்து ஒரு 5ஆ பிரிச்சிருப்பாங்க. ஆல்ரெடி நம்ம இதை பற்றி இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்போம். பட் ஆனால் இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஈக்கோ ரீஜியன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு குறிஞ்சி. குறிஞ்சியோட லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்துட்டோன்னா பால்மேரா ஃப்ளவர்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலாக வந்து குறிஞ்சி அப்படிங்கிறது ஒரு காடு சார்ந்த ஒரு இடமா இருக்கும். ஸோ குறிஞ்சி அது அப்படின்னா காடு கிடையாது, மலைப்பகுதியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபாரஸ்ட் ரீஜியன் வந்து முல்லை, அதாவது அது காடு. மலை அப்படின்னா ஹில் ரீஜியன். ஸோ ஹில்ஸ் தான் வந்துட்டு குறிஞ்சிக்கானது. ஸோ இங்கே பால்மேரா ஃப்ளவர்னு போட்டிருக்கு, கிடையாது. இட்ஸ் அ ஹில். லேண்ட்ஸ்கேப் வந்து ஹில்ஸாக இருக்கும். ஆக்குபேஷன் வந்து பார்த்துட்டோன்னா ஹண்டிங் அண்ட் கேதரிங். பீப்புள் வந்து அங்கே குறிஞ்சியில் வாழ்ந்த மக்கள் குறவர் மற்றும் குரத்தியர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. டெய்டி, அவங்களோட கடவுள் யாருன்னு வந்து பார்த்துட்டோன்னா முருகன். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. இதிலேருந்து கொஷின் கண்டிப்பாக வரும். இந்த டேப்லர் காலத்திலேருந்து நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து முல்லை. முல்லை நிலத்து ஃபாரஸ்ட் ரீஜன், அதாவது காடு சார்ந்த இடம். அங்கே ஆக்குபேஷன் வந்து ஹர்டிங். ஹர்டிங் மீன்ஸ் ஆடு மாடு மேய்க்கிறது. அடுத்து பீப்புள். முல்லை நிலத்து மக்கள் ஆயர், ஆய்ச்சியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. டெய்டி மாயோன். அடுத்து மருத நிலம். ஸோ மருத நிலம் அப்படின்னாவே ரிவரைன் ட்ராக், அதாவது வந்து பிளைன்ஸ். மருதம் அப்படின்னாவே வயலும் வயல் சார்ந்த இடமும்னு சொல்லுவாங்க. ஸோ வயல்லாம் வந்து ஆறு பக்கத்தில் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வயல்னாவே ரொம்ப பிளைனான லேண்டு. அவங்களோட மெயின் ஆக்குபேஷன் அக்ரிகல்ச்சர். பீப்புள் எப்படி அழைக்கப்பட்டாங்கன்னா உழவன் மற்றும் உலத்தியர் அப்படின்னு வந்து அழைக்கப்பட்டாங்க. ஸோ மருதம் அப்படின்னாவே ரிவரைன் ட்ராக். ஸோ அங்கே மலை தண்ணீர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ மலைக்கடவுள் இந்திரன் தான் அவங்களோட முக்கியமான கடவுள், டெய்டி. அடுத்து நெய்தல். ஸோ நெய்தல் வந்து கோஸ்டல் ரீஜியன். ஆக்குபேஷன் வந்து பார்த்துட்டோன்னா ஃபிஷ்ஷிங் அண்டு சால்ட் மேக்கிங். அங்கே இருந்த மக்கள் பரதவர் அல்லது நுலத்தியர் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அடுத்து அவங்களோட டெய்டி வந்து பார்த்தா வருணன். ஓகே, அடுத்து பாலை. ஸோ பாலை அப்படிங்கிறதுக்கான லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்தோன்னா பாலை நிலம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுதான் வந்து எக்ஸாக்ட் மீனிங் கூட. ஸோ பார்ச்சுடு லேண்டு. ஸோ பார்ச்சுடு லேண்ட் மீன்ஸ் ஒன்றுக்கும் உதவாத நிலம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஆக்குபேஷன் வந்து பார்த்துட்டோன்னா ஹீரோயிக் டெத்ஸ். ஸோ ஹீரோயிக் டெத்ஸ் மீன்ஸ் ஏதாவது கொள்ளையடிக்கிறதுக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அது மாதிரி போய் கொள்ளையடிச்சிட்டு வர காசை வச்சு தான் வந்து வாழ்வாங்க. அதுதான் வந்து பாலை நில மக்களோட ஆக்குபேஷன். அதுதான் ஹீரோயிக் டெத்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே இருந்த பீப்புள் என்னென்னு அழைக்கப்பட்டாங்கன்னா மறவர் மற்றும் மரத்தியர். அடுத்து அவங்களோட டெய்டிஸ் வந்து பார்த்தோன்னா கொற்றவை. ஸோ கொற்றவை அப்படிங்கிறது சத்தியமிட்டு ஒரு காளி ரூபத்தில் இருக்கிறவங்க. அவங்கள தான் வந்து பாலை நில மக்கள் டெய்டியாக வச்சுருந்தாங்க. இந்த டேபர் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து திணை. ஸோ திணை எப்படி கிளாஸிஃபை பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். லேண்ட் வாஸ் கிளாசிஃபைடு அக்கார்டிங் டு இட்ஸ் ஃபர்டிலிட்டி. மருதம் வாஸ் கால்டு மென்புலம், தட் இஸ் ஃபர்டைல் லேண்ட். இட் ப்ரொடியூஸ்டு பேடி அண்டு சுகர் கேன். மருத நிலம்னா பார்த்தோம், வயலும் வயல் சார்ந்த இடமும்னு பார்த்தோம். அதாவது வந்து ரிவரைன் ட்ராக்ட், அதாவது பிளைனான ஏரியான்னு பார்த்தோம். ஸோ அங்கே வயல் வெளிகள் இருக்குது அப்படின்னாவே கண்டிப்பாக அது ஒரு ஃபர்டைல் லேண்ட். ஃபர்டைல் லேண்டை என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா மென்புலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன முக்கியமாக க்ரோ பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க, பேடி அண்டு சுகர் கேன். அடுத்து the rest of the landscape excluding நெய்தல் was called வன்புலம், hard land, and it produced pulses and dry grains. நெய்தலை தவிர மற்றது எல்லாமே, மருதம் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. நெய்தல் இல்லாமல் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தா குறிஞ்சி, முல்லை, அதுக்கப்புறம் பாலை. ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு இருந்த லேண்டை ஹார்ட் லேண்ட்னு சொல்கிறாங்க, அதாவது வன்புலம் அப்படின்னு சொல்லப்படுது. அங்கே என்னென்ன வளர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தா பல்சஸ் அண்டு ட்ரை கிரைன்ஸ் வளர்த்துருக்காங்க. அப்போ நெய்தலில் எதுவுமே இல்லையா, அதுக்கு வேறு எதுவும் பேர் இல்லையா அப்படின்னு வந்து பார்த்துட்டா நெய்தல் அப்படிங்கிறது கடல் பக்கத்தில் இருந்த ஒரு கோஸ்டல் ஏரியா. ஸோ கோஸ்டல் ஏரியாவில் பெருசாக எதுவும் இருக்காது, ஃபுல்லாக மண்ணாக இருக்கங்காட்டிக்கு அந்த லேண்டுக்கு வேறு விதமான நேம் கிடையாது. அதாவது மென்புலமுக்கும் கீழேயும் வராது, வன்புலத்துக்கும் கீழேயும் நெய்தல் நிலம் வராது. ஓகே, ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன். சங்கம் ஏஜில் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் பற்றி பார்ப்போம். தேர் வாஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபார் உமன் இன் சோஷியல் லைஃப். they were learned and wise women. அதாவது வந்து அந்த காலத்தில் சோஷியல் லைஃப்பில் உமன்ஸ் ஈடுபட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அவங்க நல்லா படிக்கவும் செஞ்சுருக்காங்க.
அடுத்து 40 women poets had lived and left behind their valuable works. கண்டிப்பாங்க. ஸோ சங்கம் ஏஜஸ் சேர்ந்த 40 women poets இருந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 40 women poets இருந்திருக்காங்க. அடுத்து மேரேஜ் வாஸ் எ மேட்டர் ஆஃப் செல்ஃப் சாய்ஸ், அதாவது அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்கவுங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் உமன் கூட. அடுத்து however chastity, அதாவது கற்பு was considered the highest virtue of women. ஸோ women அப்படிங்கிறவங்களுக்கு கற்பு தான் ரொம்ப மிகப்பெரிய முக்கியமான விஷயமா கருதப்பட்டிருக்கு சங்கம் ஏஜில். அடுத்து sons and daughters had equal shares in their parents' property. ஸோ பையனுக்கு மட்டும்தான் வந்து சொத்துல உரிமை இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்லாம் இல்லை. சங்கம் ஏஜில் போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கும், அதாவது பையன் பொண்ணு ரெண்டு பேருக்குமே வந்து அப்பாவோட சொத்துல சரிபாதி இருந்திருக்கு. அடுத்து உமன் poets ஆஃப் சங்கம் ஏஜ். ஸோ 40 உமன் poets பார்த்தோம். அதில் முக்கியமான உமன் poets யாரெல்லாம் இருந்திருக்காங்கன்னு பாருங்கள். ஔவையார், வெள்ளி வீதியார், காக்கை பாடினியார், ஆதி மந்தியார், அதாவது ஆதி மந்தியார், அப்புறம் பொன்முடியார். ஸோ இந்த முக்கியமான 5 பொயட்டும் எந்த காலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா சங்கம் ஏஜ். ஔவையார் வந்து சங்கம் ஏஜை சேர்ந்தவங்களா அப்படின்னா சங்கம் ஏஜ்லேயும் ஒரு ஔவையார் இருந்தார், அதுக்கப்புறம் பின்னாடியும் ஒரு ஔவையார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்திருக்காங்க. ஸோ 2 ஔவையார் இருக்காங்க, சங்கம் ஏஜை சேர்ந்தவங்களும் ஒருத்தங்க இருக்காங்க. அடுத்து religious beliefs and social divisions. The primary deity of the Tamils was Seyon or முருகன். ஸோ முருகன் தான் வந்து தமிழ் மக்களோட கடவுள், முதல் முக்கிய கடவுளாக இருந்திருக்காரு. அடுத்து அதர் காட்ஸ் worshipped during சங்கம் பீரியட் வேர் சிவன், மாயோன் தட் இஸ் விஷ்ணு, இந்திரன், வருணன் அண்டு கொற்றவை. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டோன்னா ஜென்ரலாக ஒவ்வொரு ஈக்கோ ரீஜியனுக்கும் கீழே இருந்த மக்களும் வழிபட்ட கடவுளாக இருந்திருக்காங்க. ஸோ மெயினாக வந்து முருகனை தான் வந்து வழிபட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து இந்த ஹீரோ ஸ்டோன் நடுக்கல் வர்ஷிப் வாஸ் இன் ப்ராக்டிஸ். ஸோ நடுக்கல் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வீரர் வந்து வீர மரணம் அடைஞ்சிட்டாரு போரில் அப்படின்னா அவருக்கு வைக்கிறதா வந்து நடுகள், அதையும் வழிபட்டுட்டு தான் இருந்திருக்காங்க அந்த காலத்துல இருந்த மக்கள். அடுத்து புத்திசம் அண்ட் ஜெயினிசம் ஆல்சோ கோ எக்ஸிஸ்டட். ஸோ அப்போவே வந்து புத்திசம் ஜெயினிசம் வந்து தமிழ்நாட்டில் வந்துடுச்சு. Caste didn't develop in Tamilagam as it did in the North India. Varuna system, occupation based caste, came to the Dravidian South comparatively late. அதாவது நம்ம ஊரில் கேஸ்ட் சிஸ்டம் வருணா சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இந்த வேலை செய்கிறவங்க இந்த கேஸ்ட்டு கீழே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது வந்து பெருசாக இந்தியாவில் நார்த் இந்தியாவில் இருந்த அளவுக்கு சவுத் இந்தியாவுக்கு வரலை முதல்ல. ஸோ பின்னாடி தான் வந்து வந்திருக்கு. ஸோ சங்கம் ஏஜில் பெருசாக வருணா சிஸ்டம் கிடையாது. அடுத்து ட்ரெஸ்ஸஸ் அண்டு ஆர்னமெண்ட்ஸ். த ரிச் பீப்புள் வோர் மஸ்லின், சில்க் அண்டு ஃபைன் காட்டன் கார்மெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு மாதிரியே அன்னைக்கும் ரிச் பீப்புள் வந்து மஸ்லின், சில்க் அண்டு ஃபைன் காட்டன் கார்மெண்ட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க. அடுத்து த காமன் பீப்புள் வோர் 2 pieces of cloths made of cotton. The Sangam literature refers to cloths which were thinner than the skin of a snake. கலிங்கம் அப்படிங்கிற ஒரு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சங்கம் காலத்து மக்கள் வந்து வேர் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எவ்வளோ மென்மையாக, அதாவது ரொம்ப மெல்லிஸாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா ஒரு ஸ்னேக்கோட தோல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை விட இன்னும் மெல்லிசானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எவ்வளோ ரொம்ப லைட்டான ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து போத் மென் அண்ட் உமன் வர் எ வெரைட்டி ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ஆண்கள் மட்டும் பெண்கள் மட்டும் கிடையாது, ஆண்களும் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் போட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ஆர்னமெண்ட்ஸ் வேர் மேட் ஆஃப் கோல்ட், சில்வர், பேர்ல்ஸ், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், கோன்ஸ் ஷெல்ஸ் அண்ட் பீட்ஸ். ஸோ எதெல்லாம் வச்சு ஆர்னமெண்ட் செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. சில்வர், கோல்டு, பேர்ல்ஸ் எல்லாமே வச்சுட்டு பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ட்ஸ். சங்க காலத்தில் ஆர்ட்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு பார்ப்போம். கரிகாலன் வாஸ் மாஸ்டர் ஆஃப் 7 notes ஆஃப் மியூசிக், அதாவது ஏழிசை வல்லவன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு கரிகாலன். ஏன்னா அவர் வந்து 7 notes ஆஃப் மியூசிக்கும் 7 notes ஆஃப் மியூசிக்லேயும் மாஸ்டராக இருந்திருக்காரு. அடுத்து சிங்கிங் பார்ட்ஸ் வார் கால்ட் பாணர் அண்டு விராலியர். இந்த பாட்டு பாடுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களாம் அந்த காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாணர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உமனை வந்துட்டு
விராலியர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. டான்சிங் வாஸ் பெர்ஃபார்ம்டு பை கன்னிகையர். ஸோ கன்னிகையர் அப்படின்னா பெண்கள் தான். ஸோ பெண்கள் தான் வந்து டான்சிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து கூத்து கூத்துனா ஃபோக் ட்ராமா, நம்ம தெருக்கூத்து சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து கூத்து. கூத்து வாஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கல்ச்சுரல் ப்ராக்டிஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் சங்கம் ஏஜ். நெக்ஸ்ட், தே டெவலப்ட் த கான்செப்ட் ஆஃப் முத்தமிழ். ஸோ இன்றைக்கும் முத்தமிழ் வந்து ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தமிழ்நாட்டில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த முத்தமிழ் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து எப்போ டெவலப் ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா சங்கம் ஏஜில் தான் டெவலப் ஆச்சு. அந்த முத்தமிழ்க்குள்ளே எது எதுன்னு வருதுன்னு பார்ப்போம். இயல், இசை, நாடகம். ஸோ இயல், இசை, நாடகம் இது மூணுமே வந்து சேர்ந்தது தான் முத்தமிழ். ஓகே, அடுத்து சங்கம் ஏஜில் வாழ்ந்த மக்களோட ஆக்குபேஷன் பற்றி பார்க்க போகிறோம். அக்ரிகல்ச்சர், கேட்டில் ரேரிங், ஃபிஷ்ஷிங் அண்டு ஹண்டிங் தான் வந்து ப்ராமினண்ட்டாக இருந்துட்டு இருந்திருக்கு. அடுத்து அதர் கிராஃப்ட்ஸ்மேன் லைக் கார்பெண்டர், பிளாக்ஸ்மித், கோல்ட்ஸ்மித் அண்டு பாட்டர்ஸ் ஆல்சோ ப்ரெசன்ட். வீவிங் வாஸ் த most common part-time occupation of the farmers and a regular full-time job for many others. ஸோ வீவிங் அப்படின்னா வந்து துணி நெய்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தறியில் போட்டு செய்வாங்க இல்லையா. ஸோ அது வந்து ஃபார்மர்ஸுக்கு விவசாயம் பண்ணது போக மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் பார்ட் டைமாக வீவிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. தென் ரிமைனிங் நிறைய பேர் வந்து வீவிங்கே ஃபுல் டைமாகவும் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபெஸ்டிவல்ஸ் அண்டு என்டர்டெயின்மெண்ட்ஸ். த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், பொங்கல் இன்றைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அந்த பொங்கல் அப்படிங்கிறது சங்க காலத்திலிருந்தே இருந்துட்டு இருந்திருக்கு. அடுத்து த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங், கார்த்திகை வேர் சம் ஆஃப் தெம். ஸோ இந்த கார்த்திகை மாதமில் வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய அந்த கார்த்திகை தீபம் வைப்போம் இல்லைங்களா, அதை வந்து த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதான் வந்து ரொம்ப முக்கியமான கார்த்திகை தீபம் ஏற்றுதல், பொங்கல், இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு. அடுத்து இந்திர விழா வாஸ் செலிப்ரேட்டட் இன் த கேபிட்டல். ஸோ கேபிட்டல் சிட்டிஸில் இந்திர விழா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணல, ஒன்லி இன் கேபிட்டல். அடுத்து ட்ரேட் எக்ஸிஸ்டட் அட் 3 levels, லோக்கல், ஓவர்லேண்ட் அண்டு ஓவர்சீஸ். ஸோ 3 லெவலில் வந்துட்டு ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து லோக்கல் லெவலில், அடுத்து ஓவர்லேண்ட், ஒரு ஈகோ ரீஜன்லேருந்து இன்னொரு ஈகோ ரீஜனுக்கு போகிறது, அடுத்து ஓவர்சீஸ், வெளிநாட்டுக்கும் ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தமிழ் பீப்புள். தமிழ்ஸ் ஹேட் பீன் கிரேட் சீஃபேரர்ஸ். வேர்ஹவுசஸ் ஃபார் ஸ்டோரிங் த கூட்ஸ் வேர் பில்ட். ஸோ தமிழ் மக்கள் வந்து அந்த காலத்திலேயே கடல் கடந்து போகிறதுல ரொம்ப வல்லமையான மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது போக வேர்ஹவுசஸ் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஸ்டோரிங் த கூட்ஸ். மலபார் பிளாக் பெப்பர் வாஸ் யூஸ்டு ஃபார் மம்மி ஸ்டோரேஜ். ஸோ இதெல்லாம் ஒரு எவிடன்ஸுங்க, ரொம்ப முக்கியம். ஸோ மலபார் பிளாக் பெப்பர் வந்து எகிப்தில் மம்மி இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மம்மியில் வந்து அந்த நாஸ்ட்ரல்ஸ், அந்த மூக்கு வழியாலாம் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா பெப்பர், பிளாக் பெப்பர், நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து போன பிளாக் பெப்பர் தான், மலபார் பிளாக் பெப்பர் தான் வச்சுருந்துருக்காங்க. ஸோ மலபார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம், தமிழ்நாடு கிடையாதே, மலபார்னா கேரளா அப்படின்னு. ஸோ சங்கம் ஏஜில் கேரளாவுமே கம்ஸ் அண்டர் தமிழகம் தான். அடுத்து இன் மதுரை தி வேர் நாலங்காடி, த மார்னிங் பஸார் அண்டு ஆலங்காடி, த ஈவினிங் பஸார். ட்ரேட் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு எங்கே சொல்லுவோன்னா, மதுரையில் வந்து ரொம்ப ட்ரேடிங் வந்து நிறையா இருக்குன்னு சொல்லுவாங்க. அங்கே 2 விதமான சந்தை, இன்றைக்கும் நம்ம கிராமப்புறங்களில் பார்த்தோன்னா சந்தைகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி அங்காடி அப்படின்னு அன்றைக்கி சொல்லுவாங்க. கடை தெரு இருக்கும். ஸோ காலையில் நடக்கிறது, மார்னிங் டைமில் நடக்கிறது வந்து நாலங்காடின்னு சொல்லுவாங்க. அதுவே ஈவினிங் டைமில் நடந்ததுன்னா அது ஆலங்காடி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து மேஜர் போர்ட்ஸ். ஸோ ட்ரேட் அப்படின்னா தமிழர்கள் தான் வந்து பெஸ்ட்டு சீ ஃபேரர்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ மேஜர் போர்ட் எதெல்லாம் இருந்திருக்குன்னு பார்க்கலாம். முசிறி, தொண்டி அண்டு கொர்க்கை, இந்த 3 போர்ட்டு தான் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துட்டு இருந்திருக்கு. ஓகே, மெயின் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஐட்டம்ஸ் பார்ப்போம். ஸோ மெயினாக எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணாங்கன்னா சால்ட், பெப்பர், பேர்ல்ஸ், ஐவரி, சில்க், ஸ்பைசஸ், டைமண்ட்ஸ், சாஃப்ரான், ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ், மஸ்லின், சாண்டல்வுட். மெயின் இம்போர்ட். ஸோ நம்ம இறக்குமதி பண்ண என்னெல்லாம் பார்ப்போம். டோபாஸ், டின், ஒயின், கிளாஸ், ஹார்சஸ். ஸோ குதிரையெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து தான் நம்ம இறக்குமதி பண்ணியிருந்துருக்கோம், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து
Silk supplied to silk supplied by Indian merchants to the Roman Empire was considered so important that the Roman Emperor Aurelian declared it to be worth its weight in gold. அதாவது வந்து நம்ம தமிழ்நாட்டில இருந்து போன சில்க் வந்து எவ்வளோ பெஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா, ரோமன் எம்பரர் வந்து ஆரோலியன் சொல்லியிருக்காரு, எவ்வளோ சில்கோட வெயிட் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக கோல்டு கொடுக்கலாம், அந்த அளவுக்கு ஃபைனான சில்க் தான் வந்து தமிழ்நாட்டில இருந்து வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஃபைன் குவாலிட்டி நம்ம தமிழ்நாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு. அடுத்து முசிரிஸ் ஃபர்ஸ்ட் எம்போரியம். ஸோ முசிறி வந்து போர்ட் டவுன் அப்படின்னு வந்து பார்த்தோம். அந்த முசிறி பற்றி ஒரு எவிடன்ஸ் பார்க்கலாம். த ரோமன் ரைட்டர் பிலினி த எல்டர் ரைட்ஸ் ஆஃப் முசிரிஸ் இன் ஹிஸ் நேச்சுரல் ஹிஸ்டரி ஆஸ் த ஃபர்ஸ்ட் எம்போரியம் ஆஃப் இந்தியா. ஸோ முசிறி அப்படிங்கிறது தான் வந்து இந்தியாவில் இருந்த ஃபஸ்ட்டு எம்போரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்போரியம்னா வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். இப்போவும் நம்ம பெரிய பெரிய டவுனுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அங்கே முக்கியமாக பஜார் இருக்கும், அங்கே எம்போரியம்னு தான் பேர் வச்சுருப்பாங்க. அதான் வந்து ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், அதுக்குள்ளே நிறையா கடைகள் இருக்கும். அப்படி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே இருந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்துட்டோன்னா பிலினி படி முசிறியில் தான் வந்து இருந்திருக்கு. A temple of Augustus was built at Muziris, which had a Roman colony. ஸோ அகஸ்டஸ்க்கு ஒரு டெம்பிள் வந்து நம்ம முசிறியில் கட்டியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு வெளிநாட்டவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் செட்டில் ஆகி இங்கே ஒரு காலனியை அமைச்சு வாழ்ந்திருக்காங்க. A papyrus document now in Vienna Museum of 2nd century BCE records the agreement between two merchants, shippers of Alexandria and Muziris. ஸோ அலெக்சாண்ட்ரியா நாட்டிலையும் முசிறியிலிருந்தும் இருக்கக்கூடிய மர்ச்சன்ட்ஸ்க்கு இடையில் இருந்த ஒரு அக்ரிமெண்ட், ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான ஒரு டாக்குமெண்ட் வந்து இன்னைக்கும் வியன்னா மியூசியத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து 2nd century BCE, பிஃபோர் காமன் எரா, அந்த காலத்தில் சேர்ந்த ஒரு டாக்குமெண்ட் இன்றைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வெளிநாட்டவர்கள் கூட ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு ட்ரேட் ஆக்டிவிட்டியில் இருந்திருக்கும் பெஸ்ட்டாக அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து ட்ரேடு கான்டாக்ட் வித் ஓவர்சீஸ் கண்ட்ரிஸ். ஸோ எந்தெந்த கண்ட்ரிஸ் கூடயெல்லாம் நம்ம ட்ரேட் கான்டாக்ட் இருந்துச்சுன்னு பார்ப்போம். ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் ஹாவ் கன்ஃபார்ம்டு த ட்ரேட் ரிலேஷன்ஸ் பிட்வீன் த தமிழகம் அண்ட் த கண்ட்ரிஸ் சச் எஸ் கிரீஸ், ரோம், எகிப்த், சைனா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ அப் டு நம்ம எது வரைக்கும் போயிருக்கோம் அப்படின்னா யூரோப் கண்ட்ரியான கிரீஸ், ரோம், அந்த ரோமன் எம்பையர்லாம் இருக்கு இல்லைங்களா, அது வரைக்கும் நம்ம போயிருக்கோம். அதுவே இந்த பக்கம் வந்து பார்த்தா சவுத் ஈஸ்ட் ஏஷியா கீழே மலேசியா, இந்தோனேஷியா, சிங்கப்பூர் அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த ஏரியா வரைக்கும் வந்து நம்ம கடல் வணிகம் செஞ்சுட்டு இருந்திருக்கும் இன் சங்கம் ஏஜில். அடுத்து கலபிராஸ். ஸோ கலபிராஸ் அப்படிங்கிறவங்க சங்கம் ஏஜ் வந்து டிக்ளைன் ஆகிற டைமில் என்ட்ரானவங்க தான் வந்து கலபிராஸ். ஸோ அவங்கள பற்றி பார்ப்போம். Towards the end of 3rd century AD, the Sangam period slowly went into a decline. Following the Sangam period, the Kalabras had occupied the Tamil country for about 2.5 centuries. அதாவது ஒரு 250 வருடங்களாக வந்து சங்கம் ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கலபிராஸ் தான் தமிழகத்தை ஆண்டுட்டு இருந்திருக்காங்க. They left neither artifacts nor monuments, but there is evidence of their rule in literary text. அதாவது வந்து அவங்க எந்த ஒரு மொனோமெண்ட்ஸோ இல்லை ஏதாவது ஒரு கலை சார்ந்த ஒரு விஷயங்கள் எதையுமே விட்டுட்டு போகலாம், அந்த அளவுக்கு அவங்க எதுவும் பண்ணலை. பட் ஆனால் அவங்க ரூல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு லிட்ரரி டெக்ஸ்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ எழுதி வச்சுருந்துருப்பாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட்ஸ் வச்சு தான் வி ஃபைண்டிங் இட் அவுட். அடுத்து நாவலர் சரிதை, யபனர் களம் அண்டு பெரிய புராணம், சீவக சிந்தாமணி அண்ட் குண்டலகேசி were also written during this period. ஸோ என்னென்னலாம் வந்து கலபிராஸ் இருக்காங்களே அவங்களோட காலத்தில் என்னென்ன புக்ஸ் தமிழ்நாட்டில் எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்துக்கோங்க. பெரிய புராணம், யபனர் களம், சீவக சிந்தாமணி, குண்டலகேசி, நாவலர் சரிதை, இது எல்லாமே வந்து கலபிராஸ் காலத்தில் தான் எழுதியிருந்திருக்காங்க. In Tamilagam, Jainism and Buddhism become prominent during this period. ஸோ
கலபராஸோட காலத்தில் ஜெயினிசமும் புத்திசமும் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருந்திருக்கு. Introduction of Sanskrit and the Prakrit language had resulted in the development of a new script called வட்டெழுத்து. ஸோ நம்ம தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த வட்டெழுத்து முறை இந்த கலபராஸோட காலத்தில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. அடுத்து many works under 11 கீழ்கணக்கு were composed. ஸோ கலபராஸ் காலத்தில் தான் வந்து பார்த்துக்கோங்க, சங்கம் ஏஜுக்கு அப்புறம் தான் வந்து இந்த 11 கீழ்கணக்கு நூல்களே எழுதப்பட்டிருக்கு. ஸோ அந்த சங்கம் ஏஜுக்கு அப்புறம் வாழ்ந்த கலபராஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட காலத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. Trade and commerce continued to flourish during this period. So the Kalabara period is not a dark age as it is portrayed. ஸோ ஜென்ரலாக வந்து சங்கம் ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டுக்கோட டார்க் ஏஜ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியதான் வந்து இந்த கலபராஸ் ரூல் பண்ண ஒரு 250 years. பட் ஆனால் டார்க் ஏஜ் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு அர்த்தம்னா, தமிழ்நாடு அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு டெவலப் ஆகலை அப்படிங்கிறனால தான் அதான் டார்க் ஏஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. பட் ஆனால் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. அப்போது இதை டார்க் ஏஜ்னு சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை இதில் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அடுத்து that's all about today's video. ஸோ இதிலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கலபராஸ் காலத்தில் வந்து திருக்குறள் கூட இயற்றப்பட்டிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் திருக்குறள் இயற்றப்பட்டது கலபராஸோட காலத்தில் தான். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி எல்லா லெசனும் பார்த்தாச்சு. ஸோ 2 லெசன் தான் ஃபஸ்ட்டு டேர்ம் அண்டு 3rd டேர்மில் இருக்குது. ஸோ அப்கமிங் வீடியோஸ்க்கு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.